பெரிய புராணத்தினுடைய நாட்டு சிறப்பு நகரச் சிறப்பு என்ற பகுதியை இன்றைக்கு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். சென்ற 14ஆம் தேதி அழகாக ஒரு தொடக்க உரை அமைந்தது. அதில் பெரிய புராணத்தின் சிறப்பு, சேக்கிழாருடைய சிறப்பு, பெரிய புராணம் பாடுகிற தொண்டர்களுடைய சிறப்பு ஆகியவற்றை பொதுவாக பார்த்தோம். இன்றைக்கு தெய்வச் சேக்கிழார் 63 நாயன்மார்களை பற்றியும் 9 தொகையடியார்களை பற்றியும் பாடியிருக்கக்கூடிய பெரிய புராணத்தின் முதற் பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய நாட்டு சிறப்பு நகரச் சிறப்பு ஆகியவற்றை காண இருக்கிறோம். ஒரு காப்பியம் என்றால் அதற்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் பிறந்த நாட்டை பற்றி பாடி, அந்த தலைவனுடைய நகரத்தை பற்றி பாடி, அதன் பின்னர் அவனை பற்றி பாடுவது காப்பிய மரபு. இராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கோசல நாட்டை பற்றி மிக அழகாக பாடி, அயோத்தி நகரத்தை பற்றி பாடி, அதன் பின்னர் தசரதனுடைய சிறப்பை கூறி அவனுக்கு மகனாக ராமன் பிறந்தான் என்று கதை தொடங்கும். அதுபோல பெரிய புராணத்திற்கும் ஒரு நாட்டை பற்றி பாட வேண்டும். பெரிய புராணத்திற்கு காப்பிய தலைவன் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பெரிய புராணத்திற்கு தலைமை பாத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அடியார்களை பற்றி விரித்துரைக்கிறார் தெய்வச் சேக்கிழார். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை தொடங்கி இடையில் ஏயர்கோன் கலிக்காமநாயனாரை பற்றி பேசுகிற பொழுது அங்கேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லி, இறுதியில் வெள்ளானையில் ஏறி கைலாயத்திற்கு அவர் செல்லுகிற வரலாற்றையும் சொல்லி, முதலிலும் இடையிலும் கடையிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. அவர் காப்பிய நாயகர் என்பதை காட்டுவதற்காக சேக்கிழார் செய்திருக்கக்கூடிய உத்தி இது. காப்பிய தலைவர் பிறந்த நாடு எது? சோழ நாடா? இல்லை. தொண்டை நாடா? இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. இப்ப காப்பியத்தின் நாட்டு சிறப்பு பாடுகிற போது எந்த நாட்டை பாடியிருக்க வேண்டும்? ராமனை பாடுகிற பொழுது அயோத்தி நகரை பாடுவது போல காப்பிய ஆசிரியராகிய சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை பாடத் தொடங்குகிற போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த நாட்டை பற்றி பாடுவதுதானே இயல்பு. அப்படித்தானே பாட வேண்டும். ஆனால் பெரிய புராணத்தில் வரக்கூடிய நாட்டு சிறப்பு திருமுனைப்பாடி நாட்டை பற்றிய சிறப்பு அன்று. அவர் சோழ நாட்டை பற்றி பாடுகிறார். ஏன் சோழ நாட்டை பற்றி பாடுகிறார்? ஒரு காரணம், தொண்டை நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் இருந்ததை விட சிவனடியார்கள் சோழ நாட்டில் அதிகமாக இருந்தார்கள். தொண்டை நாட்டில் சமணத்தை வென்று திருநாவுக்கரசர் சைவத்தை நிலைநாட்டுகிறார். பாண்டிய நாட்டில் குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் உயர்ந்து திருஞான சம்பந்த பெருந்தகையை அங்கே அழைத்து அங்கே சமணத்தினுடைய ஆதிக்கத்தை குறைத்து சைவத்தை நிலைநாட்டினார்கள். அப்படி சோழ நாட்டில் சமணம் பெருத்திருக்கவில்லை. சமணம் இருந்தது, அங்கங்கே சமணர்கள் இருந்திருக்கிறார்கள். பெருவாரியாக சமணர்கள் தொண்டை நாட்டில் இருந்ததைப் போலவும் பாண்டிய நாட்டில் இருந்ததைப் போலவும் சோழ நாட்டில் இல்லை. சோழ நாட்டில் அதிகமாக சிவனடியார்கள் இருந்ததால் நாடு என்ற பொழுது அவர் சோழ நாட்டை பாடுகிறார். இது ஒரு காரணம்.
இதைவிட இன்னொரு முதன்மையான காரணம் இருக்கிறது. பெரிய புராணத்திற்கு முதல் நூல் எது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திற்கு எதற்காக வந்தார்? திருத்தொண்ட தொகை அருள வேண்டும் என்பதற்காகவே இறைவனால் அவர் தென்னாட்டிற்கு அனுப்பப்பட்டார். அந்த திருத்தொண்ட தொகை எங்கே பிறந்தது? திருத்தொண்ட தொகை திருவாரூரில் பிறந்தது. திருத்தொண்ட தொகைக்கு அடியெடுத்து கொடுத்தவர் தியாகராச பெருமான். தியாகராச பெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க சிவனடியார்களுடைய வரலாற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளினார். ஆக பெரிய புராணத்தில் வரக்கூடிய அடியார்களுடைய பெருமையெல்லாம் பேசக்கூடிய திருத்தொண்ட தொகை பிறந்த நாடுதான் பெரிய புராணத்தில் பாடப்பட வேண்டிய நாடு, சோழ நாடு. அதனால் சோழ நாட்டை அவர் பாடுகிறார். இது ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. அந்த காப்பிய தலைவர் பிறந்த நாடு அது அன்று. காப்பிய தலைவர் பாடிய பதிகத்தில் கொண்டாடப்படக்கூடிய சிவனடியார்கள் பெரும்பாலோர் பிறந்த நாடு அது. அந்த திருத்தொண்ட தொகை பிறந்த நாடு அது, பிறந்த நகரம் அது. அதனால் தெய்வ சேக்கிழார் தம்முடைய புராணத்தில் சோழ நாட்டை பற்றி பாடுகிறார். இது நாம் முதலில் மனங்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சோழ நாட்டை பாடுகிற பொழுதே அவருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஏன்? அவர் சோழ நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், அனபாய சோழனின் அமைச்சராக இருந்தவர். அந்த அனபாய சோழனுடைய சோழ நாட்டை மிக அழகாக பாடுகிறார். சோழ நாடு என்றாலேயே நினைவுக்கு வருவது காவிரி ஆறுதான். மனித நாகரிகம் ஆற்றங்கரையில்தான் தோன்றி வளர்ந்தது. சோழ நாடு என்றால் காவிரி ஆறு, தொண்டை நாடு என்றால் பாலாறு, பாண்டிய நாடு என்றால் வைகை ஆறு. ஆற்றங்கரையை ஒட்டித்தான் மக்களுடைய வாழ்க்கை அமைந்தது. ஏன்னா வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை தண்ணீர். இப்போ எங்கே தண்ணீர் நிரம்ப கிடைக்கிறதோ அங்கேதான் மக்கள் கூடி வாழ்வார்கள். அந்த நாடுதான் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நாடு சோழ நாடு. சோழ நாட்டுக்கு இன்னொரு பேர் காவிரி நாடு என்று பெயர். சோழனை காவிரி நாடன் என்று குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள். காவிரி நாடன் பொற்கோட்டு என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது. அதனால இங்கேயும் காவிரி ஆற்றை பாடுகிறார். அதுல முதல்ல சொல்லுகிறார், காவிரி ஆறு சோழ நாட்டை வளர்க்கக்கூடிய செவிலித்தாய் என்கிறார். தாய் சோறூட்டி வளர்ப்பதைப் போல, பாலூட்டி வளர்ப்பதைப் போல காவிரி ஆறு சோழ நாட்டை நீரூட்டி வளப்படுத்துவதால் சோழ நாட்டுக்கு செவிலித்தாய் காவிரி ஆறு என்று எடுத்து சொல்கிறார். அந்த காவிரி ஆற்றினுடைய சிறப்பை எடுத்து சொல்றார். காவிரி ஆறு எங்கே தோன்றியது? அகத்தியன் வைத்திருந்த கமண்டலத்திலிருந்து உருவாகியது காவிரி ஆறு. அந்த காவிரி ஆற்றை பாடுகிற போதே சேக்கிழார் தன்னுடைய கவிதை ஆற்றலை காட்டி விடுகிறார். அந்த காவிரி ஆற்றை 4 பொருளோடு இயைத்து பாடுகிறார். காவிரியாறு நான்முகனை போன்றது, காவிரியாறு கங்கையை போன்றது, காவிரியாறு அம்பிகையை போன்றது, காவிரியாறு அடியார்களை போன்றது என்று பாடுகிறார்.